ஹாய். இப்போ பார்க்க போகிறது வந்து ஹாமில்டேனியன் ப்ராப்ளம். ஹாமில்டேனியன் ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிராஃபில் ஒரு சைக்கிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த சைக்கிள் என்னன்னா அது இப்போ ஒரு எந்த நோடில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த நோட்லேருந்து மற்ற கனெக்டட் நோடு எல்லாமே விசிட் பண்ணிவிட்டு சேம் அந்த நோடுக்கே வந்து ரீச் ஆகிடணும், ஸ்டார்டிங் சோர்ஸுக்கே. ஆனால் அந்த நடுவில் நம்ம எந்தெந்த நோடுக்கு போகிறோமோ அது எல்லாமே ஒரே ஒரு டைம் மட்டும்தான் மற்ற நோடை விசிட் பண்ணியிருக்கணும். அதுதான் இப்போ வந்து ஒவ்வொரு நோடையும் நம்ம வந்து ஒன்லி ஒன்ஸ் தான் விசிட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு சோர்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இடத்துல வந்து எண்ட் ஆகணும். இது வந்து பேக் ட்ராக்கிங் இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து மொத்தமாக இங்கே வந்து 5 நோட்ஸ் இருக்குது, ஏபிசிடிஇ. அது வந்து டைரக்டடாகவும் இருக்கலாம், அன்டைரக்டடாகவும் இருக்கலாம். இப்போ இங்கே வந்து மெயின் வந்து அது வந்து கனெக்டடாக இருக்கணும். இப்போ 5 நோடு இருக்குன்னா ஏதோ ஒன்றுக்குள்ளே ஒன்றாச்சும் கனெக்ஷனில் இருக்கணும். இப்போ இந்த இதில் பார்த்தா நமக்கு எல்லா நோடும் ஏதோ இதில் கனெக்ஷனில் இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி நம்ம பார்க்கணுன்னா, இப்போ வந்து நான் ஏ அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து இதில் இருக்க ஏபிசிடி எல்லாமே நான் விசிட் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த ஆர்டர் தான் இல்லை, எந்த ஆர்டர்லனாலும் நான் வந்து போகலாம், அந்த கனெக்ஷன் பேஸில் போகணும்னா. ஆனால் எண்டிங் வந்து எனக்கு ஃபைனலாக ரீச் ஆகிருக்கும் போது அப்படி பார்க்கும்போது நடுவில் அந்த நோட்ஸ் எல்லாமே ஒரே ஒரு டைம் மட்டும்தான் விசிட் ஆகிருக்கு. ஸோ சோர்ஸ் மட்டும்தான் திரும்ப வந்து எண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ அதை வச்சு பார்க்க போகிறோம். இப்போ நான் இதில் வந்து சோர்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன்னா ஏலேருந்து என்னென்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஏலேருந்து பிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஏலேருந்து சிக்கு இருக்குது, ஏலேருந்து இ. ஸோ அப்போ ஏலேருந்து எனக்கு வந்து 3 கனெக்ஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து பி, ஏலேருந்து சி, இன்னொன்று வந்து இ. ஸோ இந்த 3ல் நான் வந்து எடுத்துக்கலாம். அப்போ இப்போ நான் ஏலேருந்து அடுத்தது பிக்கும் போகலாம், ஏலேருந்து சிக்கு போகலாம், ஏலேருந்து இ. இது வந்து அன்டைரக்டட் கிராஃப். அதனால நம்ம வந்து இப்படி எடுத்துக்கோ. இது டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பேஸில் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு பி. இப்போ நான் வந்து பியிலேருந்து எந்தெந்த நோடுக்கு போக முடியும்னு பார்க்கலாம். பியில் வந்து எனக்கு 3 கனெக்ஷன்ஸ் இருக்கா. பியிலேருந்து ஏக்கு இருக்குது, பியிலேருந்து சிக்கு இருக்குது, பியிலேருந்து டி. இந்த ஏ வந்து நான் கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது வந்து ஏலேருந்து தான் நான் பி வந்துருக்கேன். ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட் கனெக்ஷனில் இருக்கிறனால அதை விட்டுட்டு அடுத்த பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது வந்து சியும் பியிலேருந்து சியும் டியும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இது 2 தான் இருக்குது. ஸோ இப்போ இன்கேஸ் நான் இதிலேருந்து சி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஏலேருந்து பிக்கு வந்துட்டு பியிலேருந்து நான் சிக்கு போயிட்டேன். சிலேருந்து எது கூட கனெக்ஷன் ஆகிருக்குன்னு பார்த்தா சிலேருந்து ஏக்கு இருக்குது, பிக்கு இருக்குது, டிக்கு இருக்குது, இ இருக்குது. இதில் வந்து இப்போ நான் ஏ எடுத்துக்கலாம், பி வந்து தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் பியிலேருந்து சிக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து டியும் இயும். இப்போ எனக்கு சிலேருந்து நான் நெக்ஸ்ட் நோடாக போகிறது வந்து இந்த 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நான் என்னோடய சோர்ஸுக்கே வந்து ரீச் ஆகிட்டேன். ஆனால் ஏபிசி 3 தான் விசிட் பண்ணியிருக்கேன். நான் இந்த டியும் இயும் நான் வந்து விசிட் பண்ணல. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் ஸ்டக் ஆகிடுறேன். இதில் நான் வந்து ஹாமில்டனியன் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இது கேன்சல் ஆகிடுது. ஸோ அதுக்கு அடுத்த பார்க்குறோம். சிலேருந்து நான் டிக்கு வந்தேன்னா டிலேருந்து என்னென்ன கனெக்ஷன் இருக்குன்னா, பிக்கு ஒன்று இருக்குது, இக்கு ஒன்று இருக்குது, சி வந்து ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன். அதனால் அதை விட்டுட்டு அப்போ டிலேருந்து நான் வந்து பிக்கு போகலாம், டிலேருந்து வந்து நான் இக்கு போகலாம். ஸோ டிக்கு போகலாம். ஆனால் இங்கே நான் வந்து ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன், பிஏ வந்து விசிட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நான் மற்ற நோட்ஸை வந்து விசிட் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஹாமில்டன் சைக்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த ரூட்டும் நமக்கு கேன்சல் ஆகிடுது. அதுக்கு அடுத்த பாசிபிலிட்டிஸ் பார்க்குறோம். டிலேருந்து இக்கு போகலாம். ஓகே, இப்போ ஏபிசிடிஇ இந்த 5 நோடுமே நம்ம விசிட் பண்ணிட்டோம்னா, அப்போ இலேருந்து நம்ம ஏக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் இருக்கான்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இலேருந்து போனோம்னா சிக்கும் போகலாம், டிக்கும் போகலாம், சிலேருந்து கூட நான் ஏ ரீச் ஆகலாம். ஆனால் இன்கேஸ் நான் சி நோடுக்கு போயிட்டேன்னா, நான் ஆல்ரெடி சி நோடு விசிட் பண்ணனால ஒரு டைம் தான் விசிட் பண்ணணும். ஸோ அந்த இதில் தான் நான் இலேருந்து ஏக்கு எனக்கு ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் இருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹாமில்டன் சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ இதனோட ஃபஸ்ட்டு ஹாமில்டன் சைக்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஏலேருந்து பி, சி, டி, இ, ஏ. ஸோ
ஏலேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து டி, டிலேருந்து இ, இலேருந்து ஏ. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஹாமில்டன் சைக்கிள். அதாவது நமக்கு வந்து ஒரே ஒரு ஹாமில்டன் சைக்கிள் தான் ஃபார்ம் பண்ணணும்னு இல்லை, எத்தனை வேணாலும் நமக்கு இருக்கலாம். ஸோ அதை வந்து ஒவ்வொன்றா நம்ம பாசிபிலிட்டிஸ் போட்டு போட்டு எந்தெந்த நோட்லேருந்து எப்படி போய் நம்ம கனெக்ட் பண்ணன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தது டி வச்சு பார்த்துட்டோம். இப்போ சிலேருந்து எனக்கு ஈக்கு இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருக்குது. ஸோ இப்போ ஈலேருந்து நான் நெக்ஸ்ட் எங்கே போகலாம்? சிக்கு போகலாம், ஏக்கு போகலாம். சி வந்து என்னோடய ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன். ஸோ அப்போ அதுக்கு அடுத்த பாசிபிலிட்டி சியும் டியும் ஏவும் தான். இந்த இடத்துல நான் ஏ போயிட்டேன் அப்படின்னா ஏபிசிஇஏ வந்தது. ஆனால் நான் இன்னும் என்னது டீனோட விசிட் பண்ணல. ஸோ அப்போ இதுவும் என்னோடய ஹாமில்டன் சைக்கிள் கிடையாது. அப்போ டிலேருந்து நான் இப்போ ஃபைனலாக பார்த்தா ஏபிசிடிஇ 5 நோடுமே நான் விசிட் பண்ணிட்டேன். அடுத்தது நான் ஏக்கு எனக்கு ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் இருக்கா பார்த்தா இல்லை. நான் எய்தர் ஐ ஹேவ் டு விசிட் பிஆர்சி. ஒன்றா நான் பி நோடுக்கு போயிட்டு தான் ஏ போக முடியும், இல்லைன்னா சி நோடுக்கு போயிட்டேன். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னது எனக்கு வந்து ஹாமில்டன் சைக்கிள் ஃபார்ம் ஆக முடியாது. ஸோ இங்கேயும் என்னது ஸ்டக் ஆகிடுது. அதுக்கு அடுத்தது அந்த மாதிரி எல்லா நோடையும் மாற்றி மாற்றி போட்டு நம்ம விசிட் பண்ணுற இது கனெக்ஷனில் இருக்கிறது எல்லாத்தையும் செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டிலேருந்து இப்போ ஏலேருந்து பிக்கு வந்துட்டேன், பிலேருந்து டிலேருந்து என்னென்ன கனெக்ஷன் இருக்குன்னா பிசிஇ 3 கனெக்ஷன் இருக்கா? ஸோ பிசிஇ எனக்கு இந்த பி கனெக்ஷன் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே டி வந்து நான் என்னது பிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அப்போ எனக்கு இந்த கனெக்ஷன் இங்கே இல்லை. ஸோ அப்போ எனக்கு வந்து டிலேருந்து நான் ஒன்றா சி நோடுக்கு போக முடியும், இல்லைன்னா இ நோடுக்கு போக முடியும். இப்போ சி நோடு அப்படின்னா ஏபிடிசி. அப்போ சிலேருந்து எதுக்கு போகலாம்? ஏக்கு போகலாம், பிக்கு போகலாம், இக்கு போகலாம். ஸோ என்னோட ஏ பி அண்ட் இ. இப்போ ஏ வந்து எனக்கு சோர்ஸுக்கு நான் வந்துட்டேன். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது? ஈயோட நோட நான் விசிட் பண்ணல. அப்போ இந்த இடத்துல என்னது ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ இந்த சைக்கிள் வந்து கேன்சல் ஆகிடுது. இப்போ பின்னும் போது நான் ஆல்ரெடி பி நோட விசிட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இந்த நோடும் நமக்கு கிடையாது, இந்த செயினும் நமக்கு கிடையாது. அப்போ சிலேருந்து ஈக்கு போயிட்டேன்னா இலேருந்து எதுக்கு போகலாம்? அப்போ 5 நோடு நான் விசிட் பண்ணிட்டேன்னா ஏபிசிடிஇ 5 நோடு நான் விசிட் பண்ணிட்டேன். அப்போ இலேருந்து எனக்கு ஏக்கு ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். எஸ், இப்போ இங்கே வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இலேருந்து நான் வந்து ஏக்கு போக முடியும். அப்போ இது ஒரு ஹாமில்டன் சைக்கிள். அப்போ செகண்ட் பார்ட் என்னது? ஏலேருந்து நான் பிக்கு போகிறேன், பிலேருந்து டிக்கு போகிறேன், டிலேருந்து சிக்கு போகிறேன், சிலேருந்து ஏ. இந்த இது எதனால்? இந்த இலேருந்து ஏக்கு இருக்கிறனால மட்டும்தான் நமக்கு இருக்குது. இப்போ இன்கேஸ் இந்த கனெக்ஷன் இ டு ஏ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக வரும். இத்தனை ஹாமில்டன் சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகாது. இப்போ அடுத்த பாசிபிலிட்டிஸ் பார்க்கோம்னா ஏலேருந்து டிலேருந்து இக்கு போகும். ஏலேருந்து பி, பிலேருந்து டிலேருந்து இலேருந்து எதுக்கு நான் போக முடியும்னா ஏ 2க்கு தான் நான் வந்து போக முடியும். ஆனால் இப்போ வந்து ஏ வந்து என்னோடய சோர்ஸு இந்த இடத்துல போயிட்டேன்னா நான் வந்து இந்த சி நோட நான் விசிட் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. அப்போ சி ஒரே பாசிபிலிட்டிஸ் தான். சிலேருந்து எந்தெந்த நோடுக்கு போகலாம்? ஏக்கு போகலாம், பிக்கு போகலாம், டிக்கு போகலாம். ஏ பி அண்ட் டி. ஸோ இந்த 3க்கா பியும் டியும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏற்கனவே விசிட் பண்ணிட்டோம். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுது. அப்போ இந்த 5 நோடு விசிட் பண்ணிட்டோம்னா ஏபிசிடிஇ 3மே எல்லாமே விசிட் பண்ணுறோம். அப்போ நம்மளோட தேர்டு ஹாமில்டன் அப்போ இதுலேயும் ஒரு ஹாமில்டன் சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஏலேருந்து பி, பிலேருந்து டிலேருந்து இலேருந்து சிலேருந்து ஏ. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் அதாவது ஏலேருந்து பிக்கு போனால், இப்போ அதில் ஏலேருந்து சிக்கு போனால் அதுக்கு ஒரு சைக்கிள் ஒரு செட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். அடுத்தது ஏலேருந்து இக்கு போச்சுன்னா அதில் ஒரு செட் ஆஃப் சைக்கிள்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து ஏலேருந்து இக்கு அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஏலேருந்து இக்கு போகும்போது ஏலேருந்து இ அப்படின்னா ஏலேருந்து நமக்கு வந்து அடுத்த பாசிபிலிட்டி என்ன வருது? ஒன்றா சிக்கு போக முடியும், இல்லைன்னா டிக்கு போக முடியுமா? ஸோ இலேருந்து சிக்கு போகலாம், இல்லைன்னா சிலேருந்து டிக்கு போகலாம். அடுத்தது சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிலேருந்து நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டி? ஏக்கு போகலாம், பிக்கு போகலாம், டிக்கு போகலாம். இ வந்து நம்மளோட ஏற்கனவே நம்ம இலேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ அதை விட்டுட்டோம்னா நமக்கு அப்போ 3 பாசிபிலிட்டிஸ் ஏ, பி அண்ட் டி. அப்போ
இப்போ ஏ வந்து நம்மளோட சோர்ஸு, ஆனால் நமக்கு எல்லா நோடையும் விசிட் பண்ணல. ஸோ அப்போ இங்கே என்னது இந்த பாத் வந்து கேன்சல் ஆகிடுது. அப்போ பிலேருந்து நான் எங்கெங்கே போகலாம், ஏ அண்ட் டி. ஏ அண்ட் டி, ஏவை நான் ரீச் பண்ணிட்டேன், ஆனால் இது வரைக்கும் நான் என்ன பண்ணல, டின்ற நோட நான் விசிட் பண்ணல. ஸோ அப்போ இதுவும் எனக்கு கிடையாது. இப்போ இங்கே வந்து டியோட நோடு, இப்போ பிலேருந்து நான் டிக்கு போயிட்டேன். டிலேருந்து அப்போ பார்த்தா ஏ பிசிடிஇ 5 நோடுமே நான் வந்து விசிட் பண்ணிட்டேன். அப்போ நெக்ஸ்ட் நான் வந்து ஏவை டிலேருந்து ஏக்கு எங்கேயாச்சும் ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்க இல்லை. அப்போ இந்த இடத்துல என்னது, இந்த கேன்சல் ஆகிடுது. அப்போ இதில் நமக்கு கிடையாது. அப்போ நெக்ஸ்ட்டு ஏலேருந்து இலேருந்து சிலேருந்து டிக்கு போனோம்னா, டிலேருந்து எந்தெந்த கனெக்ஷனுக்கு போகலாம், டிலேருந்து ஒன்றா இக்கு போகலாம், சிக்கு போகலாம், பிக்கு போகலாம். ஆல்ரெடி சிலேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு அடுத்த பாசிபிலிட்டிஸ் வந்து பியும் இயும். இன்ற நோடு ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இதுவும் நமக்கு கேன்சல் ஆகிடுது. அப்போ பிலேருந்து எங்கே போகலாம், ஏசிடி, ஏசி, ஏன்னா டிலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். சி வந்து ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ணதுனால இந்த இதுவும் நமக்கு இந்த பார்த்து கேன்சல் ஆகி நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது ஏ. அப்போ இந்த இதில் நம்ம எல்லா நோடும் விசிட் பண்ணிட்டோமான்னு பார்க்குறோம். ஏஇசிடிபிஎல் எல்லா நோடையும் விசிட் பண்ணிட்டோம்னா, ஸோ ஏலேருந்து இக்கு போவோம், இலேருந்து சிலேருந்து டிலேருந்து பிலேருந்து ஏ. ஸோ அப்போ இது ஒரு ஹாமில்டன் சைக்கிளா. இந்த மாதிரி நிறையா பாசிபிலிட்டி. இப்போ நான் வந்து டி வச்சு போட்டனாலும் எனக்கு நிறையா வரும், இல்லை சிலேருந்து போனாலும் வராமே இருக்கலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்ணி கம்ப்ளீட் சைக்கிள் ஃபார்ம் பண்ணணும். இப்போ நான் இன்கேஸ் நான் பியில் ஸ்டார்ட் பண்ணினேன்னா எல்லா நோடையும் விசிட் பண்ணிவிட்டு ஸோ எண்டிங் வந்து பியில் முடிஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே நடுவில் இருக்க எல்லா நோடும் ஒரே ஒரு டைம் தான் நான் வந்து விசிட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து கம்ப்ளீட் ஹாமில்டன் சைக்கிள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நோடை விசிட் பண்ணாமல் நம்ம சோர்ஸே ரீச் ஆகிட்டோன்னா அது சைக்கிள் கிடையாது. ஸோ அது வந்து ஸ்டக் ஆகிறதுனால அது வந்து அந்த பாத்தை வந்து கேன்சல் பண்ணிடும். தேங்க்யூ.